நேற்று ஒரு லீடிங் நியூஸ் பேப்பருடைய ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ்ல பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பேஷண்ட் உயிரோட வந்துட்டதா நியூஸ் வந்திருக்கு. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு பார்க்கலாம். நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். இது நிச்சயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரெயின் டெட் அப்படின்னு நம்ம சர்டிஃபை பண்றது ரொம்ப ரிகரஸான ஒரு ப்ராசஸ். அதாவது ஒருத்தருக்கு மூளை வேலை செய்யல, ஆனா இருதயமெல்லாம் துடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற ஸ்டேஜ்க்கு பேர் தான் பிரெயின் டெட் அப்படின்னு சொல்றது. இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, மூளை வேலை செய்யல அப்படின்றத நம்ம பல்வேறு முறையில செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி வேற ஏதாவது காரணத்தினால அன்கான்சியஸா இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவோம். அப்படி எந்த காரணமுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மூளை வேலை செய்யல அப்படின்றத வேற முறையில டெஸ்ட் பண்ணுவோம். முக்கியமா கண் பாவை வேலை செய்யாது, நம்ம உள்ள தொட்டோனாலும் இருமல் வராது. இந்த மாதிரியான மெத்தட்ல நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிச்சு பிரெயின் ஸ்டெம் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு 6 மணி நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஆப்னியா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு மூச்சு விடுறதுக்கான அதீதமான தூண்டலை கொடுக்கக்கூடியது. அந்த கார்பன் டை ஆக்சைடை அவங்களுக்கு அதிகப்படுத்துவோம். அதிகப்படுத்தின பிறகும் அவங்களுக்கு ஒரு மூச்சு கூட வரல அப்படின்னு சொன்னால்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்னியா பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ அதுல இருந்து மறுபடியும் 6 மணி நேரம் கழிச்சு இதே டெஸ்ட்டை பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டை 3 வெவ்வேறு துறையை சேர்ந்த டாக்டர்ஸ் பண்ணணும். அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல சேராத டாக்டர்ஸ் தான் பண்ணணும். அப்படி பண்ண பிறகு அவங்க 3 டாக்டர்ஸுமே இந்த மாதிரி இப்போ ஆப்னியா டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரெயின் டெத் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் கொடுப்போம். இப்படி பண்ண முடியாத சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சிடி ஆஞ்சியோகிராம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை பார்க்கலாம். அப்படி மூளைக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட போகலை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பிரெயின் டெத் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுடைய உறுப்புகளை தானமாக எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட பிரெயின் டெத் சர்டிஃபிகேஷன் பண்ண பேஷண்ட்லேருந்து 5-7 மக்கள் நிச்சயமா பயனடைவாங்க. இந்த மாதிரியான உறுப்புகளுக்காக நிறைய பேர் காத்து கிடக்கிறாங்க. இந்த மாதிரியான நியூஸ் வரும்பொழுது இந்த ப்ராசஸ் தடைப்படலாம், மக்களுடைய மனோநிலையும் மாறலாம். பிரெயின் டெட் அப்படின்னு சர்டிஃபை பண்ற ப்ராசஸ் ரொம்ப ரிகரஸ் ஆனது. யாருக்காவது அப்படி சர்டிஃபை பண்ணப்பட்டிருந்தா அவங்க உண்மையிலேயே பிரெயின் டெட் தான்.